இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் சுந்தர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து டெலஸ்கோப்பை பத்தி பார்க்க போறோம். உங்கள நிறைய பேருக்கு வந்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ், மூன்லாம் வந்து க்ளோஸா பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து எந்த டெலஸ்கோப் வாங்குறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா நாங்க வந்து எங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு டெலஸ்கோப் வாங்கியிருக்கோம். நிறைய ரிவ்யூஸை படிச்சுட்டு வாங்கியிருக்கோம். சோ அதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதை வந்து நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை ரிவ்யூவும் வந்து இன்னொரு வீடியோல போடுறோம். டெலஸ்கோப்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வகையான டெலஸ்கோப் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து 2 வகைக்குள்ள அடைக்கலாம். ஒன்னு வந்து ரிஃப்ராக்டர், இன்னொன்னு வந்து ரிஃப்ளெக்டர். சோ இந்த ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப்பை வந்து நியூட்டோனியன் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்டரை வந்து கலீலியோ டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது வந்து நியூட்டோனியன் டெலஸ்கோப் தான். அதை இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு. நாங்க வாங்கியிருக்க டெலஸ்கோப் கம்பெனி பேர் வந்து GoScientifics. இந்த மாடல் வந்து Zeus 76mm பிரீமியம் டெலஸ்கோப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வாங்கியிருக்க ஒரு பேர் வந்து கீர்த்திவாசன். ஸோ அழகா இதையும் வந்து வுட்லயே வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து நல்ல உட்டன் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல சாலிடான பாக்ஸ் இது. நல்ல பேக்கிங்ல வந்திருக்கு. ஸோ உள்ள இருக்க ப்ராடக்டையும் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும் போதே ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஸோ பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே உள்ள அதுக்கான ரெசிப்ட் இருக்கு. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கார்ட்போர்டில் சேஃபாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் உள்ளேருந்து எடுத்துக்கலாம். இந்த காட்டன் பாக்ஸ்குள்ளேயும் வந்து இன்னொரு அதனுடைய ஃபைனல் பேக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ஃபியர் நோ லிமிட்ஸ். ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காக நிறைய பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய அப்பேச்சர் வந்து 76mm, அப்புறம் வந்து இதனோட ஃபோக்கல் லென்த் வந்து 700mm. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்றத பேக் சைட் கொடுத்துருக்காங்க. வந்து மெயின் அந்த டெலஸ்கோப்கான டியூப் இருக்குது, அப்புறம் ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் ராட் இருக்குது, அப்புறம் வந்து ஃபைண்டர் ஸ்கோப் இருக்குது. இது வந்து லென்ஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து 2 லென்ஸு ஒரு பார்லோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2x பார்லோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் லென்ஸ் வந்து 10mm லென்ஸ், அப்புறம் 20mm லென்ஸு, ஒரு வந்து 3 ஃபில்டர் இருக்குது. அப்புறம் இதுக்கு தேவைப்படுற நட்டு, அப்புறம் அட்ஜஸ்டர்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கா, எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி காட்டா காரி துப்புவாங்கல்ல. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் இந்த யூ மவுண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த டியூப் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ், என்னென்ன லென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த நான் சொல்லியிருந்த 10mm லென்ஸ், அப்புறம் 20mm லென்ஸு, அப்புறம் வந்து ஃபைண்டர். நிறைய டெலஸ்கோப்பில் வந்து இந்த ஃபைண்டர் ஸ்கோப் வந்து நார்மலாக கொடுத்துருப்பாங்க, ஒரு பைனாகுலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரெட் டாட் ஃபைண்டர் ஸ்கோப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கும் அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இது வந்து மெயின் அந்த டெலஸ்கோப்போட டியூப். ஸோ ரிஃப்ளெக்டர் டெலஸ்கோப் பேக்கிங்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கலரும் ரெட் கலர் நல்லா இருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இது வந்து ஃபைண்டர் ஸ்கோப்கான மவுண்ட்டு. நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷ் இருக்கு. மேலே பிராண்டோட பேர் GoScientifics அண்டு Zeus.
ஜியூஸ் மாடல் வந்து 76700. இந்த 76 அப்படின்றது அப்பேச்சர், அதனுடைய டயாமீட்டர்னு சொல்லலாம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிரரோட டயாமீட்டர். அப்புறம் இந்த 700 அப்படின்றது இதனுடைய ஃபோக்கல் லென்த்து. ஸோ லென்ஸ் வந்து கோட்டட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய இங்கே தான் வந்து நம்ம லென்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஐபீஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கான ஸ்க்ரூ இதுக்கான மவுண்ட் ஸ்டாண்டோட, அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த 76 mm கான்கேவ் மிரர் இருக்குது. ஸோ இந்த மிரர் என்னென்னா இந்த பக்கம் கொடுத்துருக்க இந்த டஸ்ட் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட்டு வந்து படியாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டஸ்ட் கேப்பு அப்புறம் இந்த கேப்பையும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னென்னா ஆப்ஜெக்டோட அந்த லைட் வந்து உள்ளே பாஸ் ஆகி இங்கே இருக்கக்கூடிய இந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே நமக்கு டயக்னல் ஃப்ளாட் மிரர் இருக்கும் உள்ளே. ஸோ உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே தான் நம்ம லென்ஸை போட்டு ஆப்ஜெக்டை பார்க்கணும். ஸோ காஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரலாக வந்து டெலஸ்கோப்பை வச்சு வந்து சூரியனை நேராக பார்க்கக்கூடாது. ஸோ அதை தான் போட்டிருக்காங்க. இன்னொன்று எங்களோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, இன்னொருத்தரோட ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து டெலஸ்கோப்ஸை வச்சு பார்க்காதீங்க. இந்த பாக்ஸை பிரித்து உள்ளே இருக்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்லோ இருக்குது, 2 கிராஸ் பார்லோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ போல்டு அண்ட் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட் டாட் ஃபைண்டர் ஸ்கோப் இருக்குது. ஸோ இது வந்து பேட்ரி பவர்டு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ராட் இருக்குது, 2 லென்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன அந்த 10 mm அண்ட் 20 mm லென்ஸு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மூன் ஃபில்டர், க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து மூன் ஃபில்டர். ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் இது வந்து மூன் ஃபில்டரு, நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து ஐ திங்க் இது வந்து அலுமினியமில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ லென்ஸ் பார்க்கலாம். ஸோ லென்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி டெலஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இதனுடைய குவாலிட்டி. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இந்த எண்ணில் வந்து உங்களுக்கு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் த்ரெட்டு. ஸோ இது எதுக்காகனா, ஸோ இந்த மூன் ஃபில்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் மூன் ஃபில்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன mm இது வந்து 20 mm லென்ஸு. நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று வந்து 10 mm கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து உள்ள த்ரெட் இருக்குது. ஸோ இதில் வந்து மூன் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கொடுத்த காசுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்டர் ஸ்கோப் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெட் டாட் ஃபைண்டர் ஸ்கோப்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேட்ரி பவர்டு, இதுவும் நல்ல குவாலிட்டி இருக்குது. நார்மலாக மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பைனாகுலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ளே வந்து இந்த பேட்ரி இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இது ஒரு நல்ல ஃபீச்சரு. லேசர் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணுறது. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஸோ இது வந்து ஸ்பான்சர்டு வியூ கிடையாதுங்க. இது ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்றது வந்து இதை பார்த்து தான் சொல்கிறோம். இது வந்து ஸ்பான்சர்டு கிடையாது, எங்களோட ஓன் பர்பஸ்க்கு வாங்கினது. மேலேயே பார்த்துருப்பீங்க, அதில் கீர்த்திவாசன் போட்டிருக்கோம். ஸோ தம்பி தான், அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ ரிவ்யூலாம் பார்த்து ஒரு நல்ல டெலஸ்கோப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் போட்டிருக்கோம். இன்னும் வேறு டெலஸ்கோப் கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூவும் கூட இதில் நாங்கள் போடுறோம். ஸோ அதை விட இது பெட்டராக இருக்குது. ஸோ அடுத்தது அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்டு. இது வந்து இந்த டெலஸ்கோப் டியூப்பில் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ட்ரைபாட் ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுவும் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் வந்து இந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இது எதுக்குன்னா,
இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ராட் இருக்குது. ஸோ இந்த ராடை வச்சு தான் நம்ம வந்து ஆங்கிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பிளானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அதே பொசிஷனில் இருக்காது, மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது அது மெதுவாக மூவ் ஆகும்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து மெட்டலில் தான் இருக்குது. இது அலுமினியம்னு நினைக்கிறேன், நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்லோ இதுக்குள்ளே இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்லோ 2 கிராஸ் பார்லோ. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டை வந்து 2 மடங்கு கொஞ்சம் நமக்கு ஜூம் பண்ணும். என்ன லென்ஸ் இப்போ போட்டு பார்க்குறோமோ அதை விட வந்து நார்மலாக பார்க்குறத விட இது வந்து டபுளாக காட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் கேப்பு. ஸோ இது ஃப்ரண்ட் சைடு இதுக்காக கொடுத்துருக்காங்க, ஒரு டஸ்ட் கேப் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரைபாட் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி இதிலே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் இதை தனியாக ஃபிட் பண்ணணும்னு இல்லை, ஆல்ரெடி இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ உள்ளே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ட்ரே. அப்புறம் வந்து இதுதான் வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ மேலே இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து நல்லா சாலிடான மெட்டலில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த லெக்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதே சமயத்தில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மேலே வந்து பிளாக் கலர் கோட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த பிளேட் எதுக்காகனா நம்ம லென்ஸை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அதை டக்குன்னு வைக்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மேபி கொஞ்சம் மெட்டலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது அப்புறம் பார்லோ வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, பட் நல்ல பிளாஸ்டிக் தான். இது மெட்டலில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம லென்ஸு அப்புறம் இந்த பார்லோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் லாக்கிங் அந்த கிளிப்பு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நாப் மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா நிறைய அந்த மார்க் ஏற்படும். இதில் வந்து மார்க் வந்து இம்ப்ரெஷன் விழும். ஸோ இதில் கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவையான ஹைட் வச்சுட்டு இந்த கிளிப்பை வந்து லாக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா ஒரு 20+ இருக்கக்கூடிய பிகினர்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான எக்ஸாக்ட் ரிவ்யூவையும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ ஆல்ரெடி டெலஸ்கோப்பில் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இதில் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக வந்து டெலஸ்கோப் டியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து டெலஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கூட கவுண்டர் பார்ட் இருக்கும். ஸோ அது வந்து செட் ஆகிற மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பில் இந்த பாயிண்ட் இருக்கும், இதை வந்து இதுக்குள்ளே வரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த பக்கம் வந்து ஐபீஸ் வரணும், அதாவது இந்த அட்ஜஸ்டர் எந்த பக்கம் வரணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும்.
ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூ கிளிப்பில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய இந்த வியூ அட்ஜஸ்டர், ஸோ இதுவும் வந்து ஒரே பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க அந்த போல்டை வந்து நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. ஓவர் டைட் வேண்டாம், கொஞ்சம் ஜென்டலாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்விங்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு கனெக்டிங் ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி கீழே வந்து மூவ் ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் ராட் இருக்கும். ஸோ இந்த ராடை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கணும். அதை போட்டதுக்கப்புறம் தேவையான லென்த்து, அதாவது இதில் மேட்ச் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போட்டு நமக்கு ட்ரையாங்கிளில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்காகனா இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்டலாக ஒரு டைட் கொடுங்க, ஓவர் டைட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நாப் எதுக்குன்னா இதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெலஸ்கோப்பை வந்து ஸ்விங் பண்ணலாம். ஸோ இந்த டியூபை வந்து நீங்கள் தேவையான மாதிரி ஸ்விங் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ரொம்ப ஒரு லெவலில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரொட்டேட்டிங் நாபை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நாபை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் வந்து ரொம்பவே சின்ன லெவலில் லெவலில் மூவ் ஆகும். ஸோ இது வந்து எதுக்குன்னா பிளானட் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே ஈஸிங்க. இவ்வளோ தான் இதனோட இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையான பொருளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ராடு, இந்த போல்டு தான். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணாலே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து ஃபைண்டர் ஸ்கோப் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபைண்டர் ஸ்கோப் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ அவ்வளோதான், இதை ஸ்லைட் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த எண்ட் கேப் இது வந்து சும்மா டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதில் தான் லென்ஸை போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நான் வந்து 20 லென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ போட்டு இந்த இதை வந்து கொஞ்சம் ஜென்டலாக பண்ணுங்கள், ரொம்ப டைட் கொடுத்துடாதீங்க. ஆல்ரெடி நான் ஒரு நியூட்டோனியன் டெலஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. தாராளமாக இதை வந்து நீங்கள் வாங்கலாம். 20+ பிகினராக இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டெலஸ்கோப்னு சொல்லுவேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9031 rupees. டிஸ்கவுண்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணாங்க. பேக்கிங் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு உடன் பாக்ஸ்குள்ளே வச்சு நல்லா சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. இருக்க அந்த டெலஸ்கோப் மெட்டீரியலும் வந்து நல்லா வந்து ப்ரீமியமாக இருக்குது. லென்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிளானட்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு தெரியுது, ஸோ முடிஞ்சால் வந்து அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பற்றியும் ஒரு ரிவ்யூ போடுறோம் அதில். ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா இல்லையா, ஸோ அப்புறம் வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் இருக்க ஃபைண்டர் ஸ்கோப்பை வந்து எப்படி வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளானட்ஸ் மூவ் ஆகும்போது எப்படி அதை டெலஸ்கோப்பை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜென்யூனான ரிவ்யூவை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன். இது வந்து ஸ்பான்சர்டு ரிவ்யூ கிடையாது. ஸோ எங்களோட ஓன் பர்பஸ்க்காக வாங்கினது, ஓன் யூஸ்க்காக வாங்கினது. நல்ல டெலஸ்கோப் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.